வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாடு பூராவும் நேற்றிரவே வெளிவந்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி ஈட்டியிருக்கிறது. இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை மிக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம், இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் 58 சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். 40 சபைகளிலே, குறைந்தது 40 சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் 58 சபைகளாக இருந்தாலும் அதிலே 8-10 சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன. ஆகையினாலே 50-40 என்று கூட சொல்லலாம். அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து 6 மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது. அந்த தேர்தல் முறையிலே ஆன விளைவும் அதுதான். 25% வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு 6 ஆசனங்களிலே 3 ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அதாவது 25% வாக்கு பெற்ற கட்சிக்கு 50% ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்றது. தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமானது ஒரு பிரதேசம், எங்களுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம். மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி பெருவெற்றி ஈட்டியிருந்தது பாராளுமன்ற தேர்தலில். இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறோம். வடக்கிலே வவுனியா மாவட்டம் தவிர்த்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த மாற்றம், ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் கடையாண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதற்கு காரணம், எங்களுடைய அடையாளம், தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது. அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி எப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம். நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்ற அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெரிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னைய காலங்களிலே செய்திருக்கின்ற பயிற்சி பட்டறைகள், கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். எங்களுடைய தவிசாளர்கள், நகர விழாக்கள், மாநகர விழாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்வோம். நன்றி. வடக்கிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தலின் பொழுது பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாற்றம் தொடர்பிலே, இந்த மக்கள் ஆணை தொடர்பிலே இனி அவர்களுடைய கருத்து தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர்களுடைய கருத்து வாராமைகிறது. அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கவில்லை. 25% வாக்குகளை மட்டும்
இன்னொரு கட்சியாக அவர்கள் அந்த அதிகூடிய வாக்குகளை பெற்ற காரணத்தால் தான் அவை சொல்லக்கூடியதாக இருந்தது. இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்களும் உண்டு. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 2018ஆம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது, அதை விட பிரமானது. அது முதலாவது விடயம். இரண்டாவது, நான் அடிக்கடி அந்த காலத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விடயம், இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாயிருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்ப பலருக்கு புரிய வரும். ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம், கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படிப்பித்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதைவிட பலம் உள்ளதாக வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிறார்கள். அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும். இது நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது, உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்தில் நான் மறுத்திருந்தேன். என்றால் கடந்த பாராளுமன்றம் முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு இயங்கியிருந்தது. ஆனால் தேர்தல் வந்தபோது அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது, இந்த தேர்தலிலே தான் தனித்து போட்டியிட வேண்டும். தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்க பழக வேணும். இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற எங்களுடைய கருத்து, தமிழரசு கட்சியுடைய கருத்து இப்பொழுது சரியென்று நிரூபணமாகி இருக்கிறது. ஆனால் இதிலே இந்த வேளையிலே நாங்கள் சொன்னது அஞ்சலி, அவர்கள் நினைத்தது பிள்ளை என்றெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே 6000 ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிற இந்த வேளையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அறைகூலை விடுத்திருக்கிறேன். திரும்பவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். அந்த வர்த்தமானி பிரசுரத்தை 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கைவாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம். அது உடனடியாக கைவாங்கப்பட வேண்டும். மே 28 வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மற்ற தமிழ் கட்சிகளிடத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், மே 29ஆம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவோம். அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இது இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளராக நான் அழைக்கிற விடுப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக விடுக்கப்படுற அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும். அரசாங்கம் அதற்கு முன்னதாக மீள கைவாங்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம். அதிலே அனைவரும் சேர்ந்து வர வேண்டும். நிலம் போய்விட்டால் இனம் அணிந்து போய்விடும். ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயத்திலே அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் கொள்கிறேன். நேற்றைய தினம் மாகாண சபை தேர்தல் தெரிவித்திருக்கின்றார். இப்போ அந்த ஏற்கனவே நீங்கள் ஒரு சட்ட மூலம் ஒன்று அமல்படுத்துவது தொடர்பாக கருத்திருந்தீர்கள். இப்போ இது தொடர்பாக அந்த நிலைப்பாடு தற்பொழுது எந்த மட்டத்தில் இருக்கின்றோம்? சென்ற பாராளுமன்றத்திலே அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். 2வது வாசிப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தது. 3வது வாசிப்புக்கும் தினம் குறிப்பிடப்பட்டிருந்த வேளையிலே தான் அது அன்றைய நிகழ்ச்சிகளிலே இருந்து அகற்றப்பட்ட காரணத்தினாலே அது நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருந்தது. அன்றைய தினம்தான் கடந்த பாராளுமன்றமும் கடைசியாக சந்தித்த நாள். அதற்கு பிறகு இந்த புதிய பாராளுமன்றத்திலே
திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் ஜனாதிபதியிடத்தில் 2 or 3 தடவைகள் கேட்டிருக்கிறார். அதே சட்டமூலத்தை தான் கொண்டு வரவான்னு கேட்டபோது ஜனாதிபதி இல்லை, அரசாங்கமே அதை கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார். ஆனால் 6 மாதம் ஆகிறது, இன்னமும் அது செய்யப்படாத சூழ்நிலையிலே சென்ற மாதம் அல்லது முந்தின மாதம் மார்ச் மாதத்திலே சாணக்கியன் ராசமாணிக்கம் நான் ஏற்கனவே கொண்டிருந்த தனிநபர் சட்டமூலத்தை தனது தனிநபர் சட்டமூலமாக கொண்டு வருவதற்கான அறிவித்தலை பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள் வருகிற போது அவர் கொண்டு வருகிற தனிநபர் சட்டம் மூலம் முன் கொண்டு வரப்படும். பிரதம மந்திரி அந்த தேர்தலை நாங்கள் உடனடியாக நடத்துவோம் என்று சொல்லியிருந்தால் சட்டம் மாற்றப்பட வேண்டும். திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வருகிற அந்த சட்ட மூலத்தை அரசாங்க சட்டம் மூலமாக அவர்கள் ஏற்று உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த முடியும். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் உள்ள இருந்த பொழுதிலும் வவுனியா மாவட்டத்தின் பிரதான மாநகர சபையினை அது தனதாக்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தியல் மக்களிடையே காணப்படுகின்றது. இப்போ எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி அது குறித்து ஆராய்ந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமா? அதுக்கு காரணம் என்ன? மற்ற சகல மாவட்டங்களிலையும் நாங்கள் வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையிலே வவுனியாவிலே இந்த பின்னடைவு ஏற்பட்டது குறித்து நாங்களும் கவலையாக இருக்கிறோம். அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கான சகல நடவடிக்கைகளை எடுப்போம். யாழ் மாநகர சபையில் எந்த ஒரு கட்சி இதில் என்ன மாதிரியானது? தமிழரசு கட்சிக்குத்தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது மாநகர பிதா பதவி இலங்கை தமிழரசு கட்சிக்கே உரித்தானது. மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. யார் மாநகர பிதாவாக நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். சாவச்சேரி நகரசபையிலே 2 கட்சிகளும் சமமான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற நிலையில் எவ்வாறான சூழலை தாங்கள் எதிர்பார்க்கிறோம்? அதிலே அப்படியாக சமனான ஆசனங்கள் கிடைக்கிற வேளையிலே மற்ற கட்சிகள் தான் அதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது எங்களுடைய கையில் இல்லை. மற்ற கட்சிகள் யாரை தீர்மானிக்கிறார்களோ அந்த கட்சிக்குத்தான் அந்த பதவியில் பங்கு செய்யணும். வெளிவடக்கு பிரதேச சபையில் உட்பட்ட பகுதியில் வந்து காணிப்பிடி இருந்தாலும் சரி, அதுக்கான வழக்கு தொடர்ந்தது அல்ல போராட்டங்கள் என்பது தமிழரசு கட்சி முன்னெடுத்து வந்தது. இந்த நிலையில் வந்து தற்பொழுது தேர்தல் முடிவில் வந்து கணிசமான ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தியும் பெற்றிருக்கிறது. இந்த கையீட்டு விவகாரம் கூட இருக்கே வந்து இதை நீங்கள் எப்படி பாருங்கள்? அதையும் நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அது சம்பந்தமாக சில தகவல்கள் எங்களுக்கு தற்போது கிடைத்து வருகிறது. சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் வேறு சில தேர்தல் விதிமுறை மீறப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நாங்கள் அதையும் உடனடியாக ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். ஆனால் நீங்கள் சொன்னதை போல அதுவும் நாங்கள் எதிர்பாராத ஒரு விடயம். ஆனால் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் கண்டுபிடிப்போம். இந்த தேர்தல் விதிமுறை மீறல்களை வந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வந்து ஈடுபட்டுள்ளார்கள் சொல்லி சுயாதீன கண்காணிப்பு கூட குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விசாரணை போக்கில் ஏதாவது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் பலமான அழுத்தத்தை கொடுப்போம். யார் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை தேர்தல் ஆணைக்குழு எடுத்தே ஆக வேண்டும். ஆகையால் தெரிந்து கொண்டே இப்படியான தேர்தல் விதிமுறைகளை அவர்கள் மீறியதற்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு இப்படியான நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு உண்மையாகவே சுயாதீனமானதா இல்லையா என்று மக்கள் தீர்மானிப்பார்கள்.